ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எது வரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, அந்த அங்கிள் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, ஹீரோ நீங்கள் வரா, அவளை போய் நீ பிக்கப் பண்ணிவிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இவனும் கொஞ்சம் கடுப்போட தான் வந்துட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்லேருந்து வெளியே வந்துட்டுருக்கா. இவனும் பார்த்திங்கன்னா ஆர்வத்தில் போயிட்டு ஹக் பண்ணிகிட்ருக்கான். நீ இங்கே வந்திருக்கவே கூடாது, எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு. நீ யார்? நீ உண்மைக்குமே யார்? நீ தான் என்னை வந்து அப்ரோச் பண்ண, அப்போ எல்லாமே பர்பஸாக தான் பண்ணியா அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே கையெடுத்துறான். என்ன சொல்கிறதுனே தெரில. எல்லா விஷயங்களையுமே நான் உனக்கு சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி காருக்கு வா அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்திங்கன்னா ஒன்றும் சொல்லலை, அமைதியாக வந்துட்டுருக்கா. ஸோ காரில் வரும்போது கேட்குறா, நீ என்னை அப்ரோச் பண்ணதுக்கான காரணம் பிளான் ஓவோட ஃபார்முலாவை திருடுறதுக்காக தானா? ஆமாம். யார் உன்னை அமுச்சு விட்டா? அந்த ஃபாரினர்ஸா? ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி, அப்போ நம்மளோட ரிலேஷன்ஷிப்பு எந்த மாதிரி? அதுவும் உன்னோட மிஷனில் ஒரு பார்ட்டு தானா அப்படின்னு. ஹீரோக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. முன்னாடி அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை அப்படின்ட்டு. இல்லை, நீ எதுவுமே சொல்லாத, நீ எல்லாமே போய் தான் சொல்கிற அப்படின்னு. ஸோ கையில் பார்த்திங்கன்னா ஒரு கத்தியை வச்சுருக்கா. அதை எடுத்து ஹீரோவோட கழுத்துலேயே வச்சுட்ருக்கா. எதுக்கு இந்த மாதிரி பண்ண? எதுக்கு என்னோடய ஃபீலிங்ஸில் வந்துட்டு நீ விளாடுற அப்படின்னு. மோலி பார்த்திங்கன்னா கன்னை காமிச்சிட்ருக்கா. கையை எடு, நான் வந்துட்டு ஒன்று சுட்டுருவேன் அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் பயப்படுற மாதிரி தெரில. அவளோட கையை தூக்கி நல்லா வந்து எசவாக வச்சிட்ருக்கா. தயவு செஞ்சு என்ன நீனே வந்துட்டு குத்தி கொன்று, அதுக்கு டிசர்வ் ஆன ஒரு ஆள் தான். உன் கையில் சாகுறது எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான் அப்படின்னு. ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில. எல்லாமே போய் என்கிட்ட எல்லாமே நீ பொய் சொல்லியிருக்கீல அப்படின்ட்டு காரை ஸ்டாப் பண்ண சொல்கிறா. ஆனால் இவன் ஸ்டாப் பண்ண மாட்றானா. ஸோ இவ பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்கை பிடிச்சி அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி விட்றா. காரு கண்ட்ரோலே இல்லாமல் ரோட்லேருந்து அப்படியே கீழே பள்ளத்துக்குள்ளே விழுந்துருது. கார் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுது. ஃபஸ்ட்டு மோலி தான் கண் முழிச்சு பார்க்குறா. டே, உனக்கு எதுவும் அடிப்படல இல்லை, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு ஓடி வந்துட்டுருக்கான். ஹீரோயின் அங்கே வந்துட்டு ரொம்பவே மயக்கத்தில் இருக்கா. ஸோ அவளை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வந்துட்டுருக்கான். வயிற்றில் வந்துட்டு பயங்கரமாக குத்தி ரத்தம்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ உனக்கு என்னாச்சு? கண் முழிச்சு பாரு, கண் முழிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த நிலைமையிலையும் சொல்லிகிட்டு இருக்கா, பிளான் ஓவோட பிளானை தயவு செஞ்சு சொல்லாத. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன நீ கொலை பண்ணிடு, அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பண்ணிக்க. என்ன நினச்சிட்ருக்க? நான் கண்டிப்பாக அந்த ஃபார்முலாவை யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன், ஆனால் நீ என்னை விட்டு போயிடாத, நீ உயிரோட வாழணும் அப்படின்னு. நான் அந்த உலகத்திலே ரொம்ப வெறுக்கிறது இப்போ ஒன்றை மட்டும்தான். ஆனால் இந்த உலகத்திலே அதிகமாக நான் ஒன்றை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்ருக்கான். ஸோ அவளுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுக வருது. பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. ஸோ அப்படியே அவளை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்லையுமே அட்மிட் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்மனால இவளுமே ரொம்ப கஷ்டப்படுறாளே அப்படின்னு. அப்போ அந்த அங்கிள் பார்த்திங்கன்னா வந்து மீட் பண்ணுறாரு. என்னப்பா என்ன ஆச்சு? ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு. சரி பரவாயில்ல, அந்த ஃபார்முலாவை நீ என்கிட்ட கொடு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ நான் அவளை கொலை பண்ணிட்டான், அது உன்னால் முடியாது. என்னப்பா இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற? ஆமாம், அவள் சைனாவில் மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டு. அவளை நீ போட்டு தள்ளிட்ட அப்படின்னா உன்னை சும்மா விட்டுருவாங்களா? உன்னை கொக்கி போட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு. ஆமாம், நீ சொல்கிறதும் ரைட்டு தான். ஆனால் அவன் இங்கே ட்ரிப்பு வந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சுன்னா யாரை தூக்குவா அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ நல்லா யோசி அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான். எப்படியாவது அந்த ஃபார்முலாவை வாங்கணும் அப்படின்றதுல மட்டும்தான் இந்த ஆள் குறியாகவே இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்ல போகலாம், ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோ பேக் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு அந்த கத்தியை தேடிட்டு இருக்கா. என் கத்தி எங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த கத்தியை எடுத்து கொடுக்குறான். ஏன் உனக்கு என்னை பார்க்கும்போது அவ்வளோ பயமாக இருக்கா? ஆமாம், நீ தான் மனுஷனே கிடையாது அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் 2 பேர் வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. அதாவது அந்த அங்கிளோட ஒரு வீடு இருக்கும்ல, அங்கே வராங்க. ஸோ எல்லோரும் வெளியே பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்கு நின்றுட்டுருக்கானுங்க. இவங்க தப்பிச்சு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு. ஹீரோ வந்துட்டு இவளுக்கு குக்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கா. அப்போ ஒரு மீட்டை வந்து கட் பண்ண சொல்கிறான். ஸோ அதை கட் பண்ணும்போது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஞாபகம் வருது. இவங்க 2 பேரும் சைனாவில் இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு மீட்டை கட் பண்ண சொல்லியிருப்பான் போல். ஸோ இவன் வந்துட்டு அதை க்யூபாக கட் பண்ணிகிட்ருக்கா. ஏன் இந்த மாதிரிலாம் கட் பண்ணக்கூடாது, ஸ்லைஸாக கட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. இவள் கரெக்டாக ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கா. நான் திரும்பவும் அந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. இவன் வந்துட்டு இதை 2 அர்த்தத்தில் சொல்கிறா.
திரும்ப உங்ககிட்ட வந்துட்டு நான் லவ்வில் விழமாட்டேன், உங்ககிட்ட நான் வரமாட்டேன் அப்படின்னு. இதை எல்லாத்தையுமே மோலி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. திடுன்னு எங்கேயோ ஓடிட்டுருக்கா. காட்டு பகுதி மாதிரி இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருக்கா. ஸோ அங்கே வந்துட்டு டேஞ்சர் அப்படின்ற மாதிரி போர்டெல்லாம் போட்டிருக்காங்க. அதை ஒரு மாதிரி இவள் பார்த்துட்ருக்கா. இவள் என்ன பண்ண போகிறா அப்படின்றது தெரியல. இந்த சைடு ஹீரோன்னு பார்த்திங்கன்னா அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. ஹீரோ அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கான். ஸோ அவள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து போகிறாளாம். அப்போ ஹீரோ வந்து கையை பிடிக்கிறான். நீ என் கையை விடு, நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு. ஏன் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிற, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு. இவள் எதுவுமே சொல்லலை. நான் வந்துட்டு என்னோடய காயத்துக்கு மருந்து போட போகிறேன் அப்படின்ட்டு பேண்டேட்லாம் எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் உனக்காக மாற்றி விட்றேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போ விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸாக இழுக்கிறான். ஸோ இவ போய்ட்டு கீழே விழுந்துடுறா. வயிற்றுலேருந்து பிளட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே லீக் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. இதுக்கப்புறம் அவன் தான் அதை எல்லாத்தையுமே மாற்றி விட்டுட்ருக்கான். கொஞ்சம் நேரம் ஆகுது. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமே வரமாட்டுது. அவளோட ரூமில் ஒரு லேண்ட்லைன் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோனெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இந்த சத்தம் ஹீரோவோட காதில் கேட்குது. இவன் வந்து கதவை தட்டுறானா, யார் அது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. நான் தான் அப்படின்னு. நான் உங்ககிட்ட பேச விரும்பலாம், இங்கேருந்து போ. சரி என்கிட்ட பேசாத, நான் உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு. ஒரு குட்டி பையனும் அவங்க அம்மாவும் ஒரு வில்லேஜில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அந்த குட்டி பையனோட அப்பா வந்து இறந்து போயிட்டார். ஸோ காசுக்காக ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. இதனால் சுற்றி இருந்த எல்லாருமே புள்ளி பண்ணுறது, அவங்கள வம்பிழுக்கிறது, அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. குட்டி பையனுக்கு பயங்கர கடுப்பு. நம்ம சீக்கிரம் வளர்ந்து நம்ம அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரியே இருந்திருக்கான். அப்போ ஒருத்தவர் கடவுள் மாதிரி வந்து 2 பேத்தையுமே வந்துட்டு தத்தெடுத்து அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த குட்டி பையனுக்கு எல்லா விஷயங்களையுமே பண்ணியிருக்காங்க. படிப்பு, லைஃபு. ஸோ அவனோட லைஃபே வந்துட்டு டோட்டலாக மாறிடுச்சு. ஆனால் அந்த குட்டி பையனுக்கு தெரியல, அவர் கேரிங்காக வளர்க்க கிடையாது, இல்லீகலாக சில விஷயங்களை பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ நிறைய டாஸ்கெல்லாம் கொடுத்து பண்ண வச்சு ரொம்ப காசெல்லாம் சம்பாதிக்க வச்சாங்க. இது வந்து அந்த குட்டி பையனோட அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கலை. ஒரு நாள் போயிட்டு என் பையனை விட்டுருங்க, அவனோட லைஃப்பை வாழ விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த பர்சன் வந்துட்டு அந்த அம்மாவுமே போட்டு தள்ளிட்டான். ஆனால் அந்த பர்சன் வந்துட்டு அந்த குட்டி பையன்ட்ட உங்கள் அம்மா இன்னுமே உயிரோடு இருக்காங்க, நான் சொல்கிற வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சிட்டின்னா நீ உங்கள் அம்மா போய் மீட் பண்ணலாம், உங்கள் அம்மா கூட ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஏமாற்றி இந்த நாள் வரைக்குமே வேலை வாங்கிட்டு தான் இருந்தான். அப்போது லாஸ்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் நான் தரேன், இதை நீ பண்ணி முடிச்சிட்ட அப்படின்னா நீ வந்துட்டு ஃப்ரீயாக உன்னோட லைஃப்பை பார்த்துக்கலான்னு சொன்னான். அதை நம்பி வரும்போது ஒரு பொண்ணு மேலே லவ் ஆகி இந்த விஷயத்துலேருந்து வெளியே மொத்தமாக வந்துடணும்னு நினச்சி அது முடியாமல் இங்கே வந்து மாட்டி பயங்கரமாக சித்திரவதையாக அந்த பையன் அனுபவிச்சிட்ருக்கான். உனக்கு தெரியுமா அந்த குட்டி பையன் யார் அப்படின்னு? அது நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அவனுக்கு பிடிச்ச அந்த பொண்ணை வந்துட்டு திரும்பவும் இருட்டான ஒரு இடத்துல தள்ளக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீ இங்கேருந்து போயிரு, நீ உன்னோட லைஃப்பை நீ பார்த்துக்க அப்படின்னு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கண்ணெல்லாம் கலங்கிட்டுருக்கு. மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சு அப்படியே வந்துட்டுருக்கா. மோலி இங்கே வெறப்பாக நின்றுட்டுருக்கா. என்ன அவள் காலங்காத்தில் ஏன் இப்படி நிற்கிறா, எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு கதவை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண போகிறா. அதையுமே க்ளோஸ் பண்ண விட மாட்டா. சரி சைத்தான் காலையிலே வந்து வம்பளுக்க பார்க்குது, நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவள் புக்கு படிக்கிறா. அந்த புக்கை பிடுங்கி கிளின்னு கிழிச்சு போட்டுட்ருக்கா. இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? ஹீரோ வந்து என்னை லவ் பண்ணுறான், உன்னை லவ் பண்ண மாட்டான், அதான் உனக்கு எரியுதா அப்படின்னு. இங்கே தேவையில்லாமல் பேசாத, நான் அவனை இன்னுமே லவ் பண்ணுறேன், ஆனால் பிரயோஜனம் இல்லையே, அவன் என்ன தானே லவ் பண்ணுறான் அப்படின்னு. இந்த சைடை ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கிள்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இங்கே பாருங்கள் ஹீரோ நீங்கள் எந்த போக விடுங்க, நான் அந்த ஃபார்முலாவை உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு. என்ன நீயே வாலண்டியராக வந்து சொல்கிற, இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா? என்ன இருக்குது, எல்லாமே தான் அழிச்சிட்டிங்களே. அவளாச்சும் ஹாப்பியாக சைனாவில் போயிட்டு வாழட்டும், இதுக்கப்புறம் நான் அவங்க கூடயே இருக்கேன் அப்படின்னு. ஸோ இவரும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த சைடு ஹீரோயின் பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்காக தண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்கா. மோலி பார்த்திங்கன்னா உள்ளே வரா. நான் குளிக்க போகிறேன், இந்த இடத்துல கூடமா நீ இருப்ப? ஆமாம், நான் என்னோடய வேலையை தான் பார்க்குறேன் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெறுப்பேற்றிட்டுருக்கா. நீ லவ் பண்ணுற பையனோட கேர்ள் ஃப்ரெண்டை இந்த அளவுக்கு நீ உருகி பார்த்துக்கணுமா? உன்னோட இதை நான் பாராட்டுறேன் அப்படின்னு.
தேவையில்லாமல் என்னை ப்ரொவோக் பண்ணாத, பண்ண வேண்டிய என்ன பண்ணுவ, ஹீரோ என்ன தானே லவ் பண்ணுறான் அப்படின்னு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா பொறுமையே இழந்துடுறா. ஸோ அந்த பாத் டப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோனோட மூஞ்சி அப்படியே முக்கி விட்றா. அவளும் கத்துறா, விட்றி விட்றி அப்படின்னு. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து தான் வெளியவே விட்றா. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா அடி பாவி சத்த நேரத்தில் எனக்கு கொன்றுப்பிய அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போவும் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கா. எங்கே என்னை இழுக்கிற, விடு விடு அப்படின்னு. ஃபஸ்ட்டு நீ இங்கேருந்து போய் தொலை, அப்போ தான் ஹீரோ வந்துட்டு பேர்டன் இல்லாமல் நிம்மதியாக இருப்பான் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னோடய திங்ஸ் எல்லாத்தையுமே நான் பேக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவள் பார்த்தீங்கன்னா அந்த பேக் எல்லாத்தையும் கொண்டு வந்து தூக்கி போடுறா. ஓ, எல்லாமே நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டியா, வாயை மூடிட்டு வாடி அப்படின்னு காரில் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்துட்டுருக்கா. ஸோ கரெக்டாக அந்த கார்டு இருக்குல்ல, அதாவது ஒரு இடத்த வந்து டேஞ்சர் போர்டெலாம் பார்த்துருப்பால, அங்கே வந்து விட்டுறா. நீ இப்படியே போனீன்னா அந்த எண்டில் வந்துட்டு ஏர்போர்ட் வந்துடும், அப்படியே ஓடி போயிடு அப்படின்னு. ஆக்சுவலாக இது என்ன இடம் அப்படின்னா, அந்த கன்னி வெடியெல்லாம் புதைச்சி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ இவ வந்து ட்ராப்பெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கா போல். இதுக்குள்ளே போனால் ஹீரோயின் சாகட்டும் அப்படின்னு வேணுக்கணுமே விட்றா. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். கதவு வந்து திறந்து கிடக்கு. என்னடா இப்படி இருக்கே அப்படின்ட்டு உள்ளே வந்து தேடுறான். ஹீரோயினை காணோம். மோலி பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்து கிடக்கா. ஸோ மோலியை வந்து எழுப்பிட்டுருக்கான். எங்கே அவ யார் ஹீரோயின் எங்கே, அவள் வந்து என்னை அடிச்சு போட்டு இங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டா அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். ஏன் என்கிட்ட போய் சொல்கிற, நீ வந்துட்டு எவ்வளோ ட்ரெயினான ஒரு ஆள்னு எனக்கு தெரியும். ஹீரோயின் வந்து ஒன்றா அடிச்சு போட்டு போயிட்டாளா, உண்மையை சொல்லு அப்படின்னு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். முன்னாடிலாம் நீ என்கிட்ட கத்த மாட்ட, சத்தமாக கூட பேச மாட்ட, ஆனால் இப்போ என் கழுத்தை பிடிச்சி நடிச்சிட்ருக்க, எல்லாமே அவளை பார்த்தனால தானே அப்படின்னு. உண்மையை சொல்லு, எங்கே அவள், நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், ஹீரோனை ஹர்ட் பண்ணாத, பண்ண அப்படின்னா நான் உன்னை ஹர்ட் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அவள் எங்கே இருக்கா அப்படின்ற விஷயங்களை சொல்லிடுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே வரான். அப்போ அந்த அங்கிளோட அடியாள் எல்லாருமே, அந்த அடியாட்கள் பார்த்தீங்கன்னா விடமாட்டானுங்க, நாங்கள் போய் அவளை கண்டுபிடிச்சிக்கிறோம், நீ இங்கே இரு அப்படின்னு. அவனுக்கு கடுப்பாயிருது. என்னடா ஷூட் பண்ண போறியா, கொல்லு, அது உன்னால் முடியாதுல்ல, தள்ளு அப்படின்ட்டு கார் எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டுருக்கான். ஸோ ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்துடுறான். கத்திக்கிட்டே ஓடி வந்துட்டுருக்கான். இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே வேகமாக நடந்து போய்கிட்டே இருக்கா. ஆனால் அந்த ரோடு வந்த பாடே இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேஞ்சர் அப்படின்ற போர்டை பார்க்குறா. என்னடா டேஞ்சர்னா போட்டிருக்கே, இப்போ நம்ம எங்கே போகிறது அப்படின்னு அப்படியே சுற்றி பார்க்குறா. ஹீரோ கூப்பிட்ற சத்தமும் கேட்குது. நல்ல வேலையாக ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குமே வந்துடுறான். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, இது ரொம்பவே டேஞ்சரான இடம், இங்கே எல்லாமே கன்னி வெடியெல்லாம் புதைச்சி வச்சுருப்பாங்க, அது எப்போ வேணாலும் வெடிக்கும், தயவு செஞ்சு இங்கிட்டு வா அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா இன்னும் நீ எத்தனை போய் தான் என்கிட்ட சொல்லுவ அப்படின்னு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியை பார்த்துறான். அதில் பட்டுச்சு அப்படின்னா அந்த பாம்பெல்லாம் வெடிக்கும் போல். ஸோ இங்கே பாரு, ஃப்ரீஸ், அங்கேயே நில்லு, தயவு செஞ்சு மூவ் ஆகாத அப்படி இப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா, டே எனக்கு சாவை பற்றலாம் பயமே இல்லைடா, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, நீ செத்து போயிடுவியோ அப்படின்னு. நீ உண்மைக்குமே என்னை கேர் பண்ணணும்னு நினச்ச அப்படின்னா பிளான் ஓவை வந்து காப்பாற்று அப்படின்னு. என்ன நினச்சிட்ருக்க, பிளான் ஓவை விட உன்னோட லைஃப் முக்கியம் இல்லையா? இல்லை, நான் வந்து ரொம்பவே செல்ஃபிஷாலாம் என்னால் வாழ முடியாது, என்னோடய வாழ்க்கையே அந்த பிளான் ஓ தான், பிளான் ஓவை காப்பாற்ற நான் என்ன வேணால் பண்ணுவேன், உனக்கே அது தெரியும் தானே அப்படின்னு. ஹீரோக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.